என்னாச்சு? இங்க பார், மனோஜுக்கு 92% வந்திருக்கு, உனக்கு 47 தான் வந்திருக்கு. நாளையில இருந்து நீ மனோஜோட ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும். வா. எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ அப்பா. சொல்லு. 9.5 வந்துருச்சுப்பா. உன்னோட பேட்ச்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 1008. அதுல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல எத்தனை பேர் உட்கார போறாங்க? ஒரு 200. ஒரு முறை 9.5 வாங்கிட்டு அந்த 200 பேர்ல ஒருத்தனா உன்னால வர முடியும் தோணுதா உனக்கு? இங்க பாரு, ரொம்ப குதிக்காதே. பக்கத்து விட்டு சுபம்க்கும் 9.5 தான் வந்திருக்குது. சரி விடு. மனோஜுக்கு வாழ்த்து சொன்னியா? எதுக்குப்பா? எதுக்கா? மைக்ரோசாஃப்ட்ல இருந்து அவனை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இப்ப தூங்கிட்டான், நாளைக்கு பேசிக்கோ. இங்க பாரு சஞ்சய், உனக்கும் மைக்ரோசாஃப்ட் ஜாப் கிடைக்கணும் நான் கனவுல காணல. என் ஆசை எல்லாம் ஒண்ணுதான். ஐசிஇல இருந்து நீ வெளியில வரும்போது உன் கையில நீ வேலையோட வரணும். படிப்புல கவனத்தை செலுத்து. பாபா, எனக்கு மைக்ரோசாஃப்ட்ல வேலை வேணும். ஃபர்ஸ்ட் இயர் தானே? 4th இயருக்கு முன்னாடி எதுவும் நடக்காது. டேய், ஒழுங்கா உட்காரு. அட, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா என்ன இப்போ? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க நான் எல்லார் மாதிரியும் கிடையாதுன்னு. இப்பவே என்ன லாக் பண்ணிட்டுங்க. முட்டைய உடைச்சா அதுக்குள்ள இருந்து டைரக்டா தந்தூரி சிக்கன் வந்துருமா? என்ன பேசுற நீ? நீங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் மட்டும் வாங்கி கொடுங்க. பிரசாத் என்கிட்ட சொன்னா நீங்க மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டி கால் பண்ணுங்களேன். ப்ளீஸ். தம்பி அபிஷேக், ஒரு புது பையன் வந்திருக்கான். பசியோட இருக்கான். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. 2 சிக்கன் லாலிபாப், அப்புறம் ஒரு அமெரிக்கன் சாப் சுயி, அப்புறம் ஷெஸ்வான் சாஸ் தனியா. சரியா? சீக்கிரம் வா. அப்பா பிரச்சனை உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல. சோ இக்னோர் பண்ணிட்டு சில் பண்ணு. நான் உன் லாஸ்ட் காலை பார்த்தேன். உட்காரு. எனக்கு எங்க அப்பாவோட பிரச்சனை இல்ல. அப்புறம் உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்க? அப்பா, அம்மா. அப்ப என் கஷ்டம் உங்களுக்கு புரியாத. என்னோட ப்ராப்ளமே மனோஜ். என்னாச்சு? இங்க பார், மனோஜுக்கு 92% வந்திருக்கு, உனக்கு 47 தான் வந்திருக்கு. நாளையில இருந்து நீ மனோஜோட ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும். வா. இப்பவும் 57% தான். நாளையில இருந்து கிரிக்கெட் ஆடக்கூடாது. மனோஜ் தம்பி, மனோஜ் தம்பி, மனோஜ் தம்பிக்கு பொருள் கொடு. அப்போ மனோஜை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கு. வெறும் பொறாம மட்டும் இருந்தா பிரச்சனையே இல்லையே. வந்துட்டியா? சரி வா, கை கால் கழுவிட்டு வா, பக்கோடா பண்ணிருக்கேன். எதுக்கு? மனோஜ் வந்துட்டானா? வா.
பேட்ஸ்மேனை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பவுலர் களம் இறங்கி இருக்காரு. இதோ வேகமா ஓடி வராரு. ஓ, பிரமாதமா அவுட் ஸ்விங் போட்டாரு. என் பிளான்ல இருந்து ஏன் எடுக்கிற? என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இந்த பவுலர் அடுத்து என்ன போய் பண்ணு. பொறுத்திருந்தோம். இப்போ ஸ்டேடியத்துல என்ன ஒரு பரபரப்பு இருக்குங்கிறது தெரியுதா? போன மேட்சை பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ இதான் நடந்தது. ரொம்ப ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? கை வைக்காத. என்னடா முறைக்கிற? ஏய், சொல்லிட்டு இருக்கல. குடுறா. குடுங்கடா. சொன்ன கேளு. சொல்லிட்டு இருக்கல. என்ன பண்ணலாம் அவ்வளவு. கை உடைச்சிருவியா? சொன்னா கேளு. முடிஞ்சா ஓடுறா. இப்படி என்ன? சொன்னா கேளு. இப்படி தாடாங்கறல. என்னத்த உடைச்சிங்க? அது ரன் அவுட். என்னாச்சு? திடீர்னு ஏதோ ஒரு முக்கு கீழே விழுந்துருச்சு. வேற லெவல்ல போய் என்னடா சண்டை போடுறீங்களா? அப்ப நான் படிச்சிட்டு இருந்தேன். டிவி ஆஃப் பண்ண சொன்னா கோவப்படுறான். ஏய், பொய் சொல்லாத. என் பக்கோடாவை புடுங்கி தின்னுட்டு இருந்தா. என்ன அடுத்த பேட்ஸ்மேன் பக்கோடாவா? சண்டை போட வேற எதுவுமே கிடைக்கலையா? டிவி ஆஃப் பண்ண, ஒரு ரூம்குள்ள போ. நீயும் ஒழுங்கா படிக்க மாட்ட, படிக்கிறவனையும் விட மாட்டேல்ல? உள்ள களம் இறங்கிட்டாரு. டேய், அவனை ஏன்டா முறைக்கிற? போ, படிக்கிற வழியை பாரு. ஃபீல்டரை போட்டிருக்காங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருக்க நீ? எவ்வளவு மார்க்ஸ் வாங்கினேன்னு கேட்டேன். 54%. 54% வச்சு என்னடா பண்ணுவ? மனோஜ் ஐசிஐக்கு போயிட்டான்டா. அடுத்து எம்என்சில அவனுக்கு ஜாப் கன்ஃபர்ம்டு. நீ இங்கே தான் உட்கார்ந்திருக்க போற. உன்னோட அந்த உருப்படாத பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருக்க போற. கடைசியில அவன் கூடவே உட்கார்ந்து அவன் கடையில பாத்திரம் வித்துட்டு இருப்போ. இடியட். என்னடா சிரிச்சிட்டு நிக்கிற? நீ எதுக்குடா நீ போய் சொன்ன? அதுக்காக தான் நான் என்ன பண்றீங்க? என்ன திமிரு பத்தி அவனுக்கு? மனோஜ், போ இங்க இருந்து. நீ தானே சொன்ன அவனுக்கு ஏதோ பார்ட்டி வேணும்னு. பார்ட்டி பண்ற மாதிரி வாழ்க்கையில உருப்படியான காரியம் ஒண்ணு பண்ணிருக்கான் அவன். மனோஜுக்கு பார்ட்டி கிடைக்குது, ஏன்னா அவன் அதை டிசர்வ் பண்றான்டா. பார்ட்டி வேணும், பார்ட்டி. மனோஜ் மாதிரி 15 மணி நேரம் உட்காந்து இவன் படிக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் 15 நிமிஷம் வந்து படிக்கலாம்ல? அவன் படிப்பாங்க. எல்லாருமே படிக்கிறாங்க தாமா, ஆனா ரிசல்ட் எங்க போச்சு? இப்படியே போயிட்டு இருந்தா மனோஜ் வாழ்க்கையில முன்னேறி எங்கேயோ போக போறான். இவன் அவனோட உட்காரத்துக்கு அசிங்கப்பட்டு இருக்க போறான். இவன் எவ்வளவு சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கிறானோ அவ்வளவு சீக்கிரம் அது அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எத்தனை நாள் செகண்ட் ஹேண்ட் மாதிரி வாழ்றது? பேக் மனோஜோடது, செப்பல் மனோஜோடது, ஷெட்யூலும் மனோஜோடது. டூத் பிரஷ், ஜட்டியை தவிர நான் வச்சிருக்கிற எல்லாமே மனோஜோடது தான். அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், எனக்குன்னு ஒரு பேரும் வாழ்க்கையும் எனக்கான அடையாளமா இருக்கணும்.